ஸோ வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், நேற்று உள்ள பிக் பாஸ் டே 1 இது டே 0 என்னென்னு அப்படின்னு தெரியல. ஸோ கிராண்ட் லான்ச் பற்றி கொஞ்சம் பேசணுன்னா, கிராண்ட் லான்ச் என்னால் பேச முடியல. கிராண்ட் லான்ச் பெரிய கிராண்டெல்லாம் எனக்கு தோணலை. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, புது ஹோஸ்ட்டுங்கிறதுனால அப்படி ஃபீல் ஆச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ 7 சீசன்லும் இல்லை அந்த ஒரு லேவிஷான ஒரு விஷயம் இந்த வாட்டி கிராண்ட் லான்ச்சில் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எபிசோட் டே 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது 18 பேரையும் உள்ளுக்கு போட்டாங்க. ஸோ இதில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் பிரிச்சிருக்காங்க. இதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை போன சீசனில் நடந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தனித்தனியாக போட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. ஸோ இதில் என்னென்னா, ஆரம்பத்தில் ஒரு 6 பேர் அந்த மாதிரி. ஸோ அவங்கள வச்சு தான் இந்த இடத்த பிரித்தாங்க, உங்களுக்கு எந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கண்டிப்பாக வழக்கமாக பிக் பாஸ்னாலே சூடு பிடிக்கும். இந்த வாட்டி என்னென்னா ஆரம்பத்துலேயே பிரச்சனை கிளப்பின மாதிரி பிக் பாஸ் ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பிடிக்கும் அப்படின்னு இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று உள்ள எபிசோடில் டே 1 எபிசோடில் ஆரம்பத்தில் ஜக்லின் ஷீ இஸ் நாட் ஹாப்பி. இந்த டிசிஷன் எப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்த விட்டு கொடுத்தா ஏதாவது ஒரு இடத்துல மீல் கான்டெஸ்டன்ட் யாரும் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. சில பேர் நாட் ஹாப்பி. இதுதான் ஸ்கெட்சு, இதுதான் பிக் பாஸ் ஸ்கீமு, இது இப்படி தான் இருக்க போகுதுன்னு. வழக்கமாக ஒவ்வொரு சீசன்லேயும் ஹனிமூனாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காச்சும் ஹனிமூனாக இருக்கும். ஆனால் இந்த தடவை பிக் பாஸ் 8ல் ஹனிமூன் இல்லைனால முதல் நாளே ஒரு எலிமினேஷன், குரூப்பாக உட்காந்து பேசி ஒரு எலிமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலிமினேஷன் பண்ணுறதுக்கு இதில் அந்த மார்னிங் செஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் குரூப்பாக உட்காந்து பேசுவாங்க. ஸோ ரவீந்தர் சார் ஒரு சஜஷன் கொடுப்பாரு. ஸோ இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, பேஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் ரவீந்தர் கொஞ்சம் டாமினேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. முதல் நாள்லேயே கொஞ்சம் டாமினேட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ முத்துக்குமரன் நல்லா தமிழ் பேசுகிறாரு. அவரும் அங்கங்கே கொஞ்சம் டாமினேட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முதல் நாள்லேயே ஃபேக்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்னோடய ரிவ்யூன்னு இல்லை, நீங்கள் மற்ற ரிவ்யூ நீங்கள் பார்த்தாலும் கூட தெரியும், உங்களுக்கும் தெரியும். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தவங்க நிறைய பேர் ரொம்ப புதுமுகங்கள். எனக்கு பேர் கூட மெமரைஸ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. முதல் நாளில் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஹனிமூனாக இருக்கும். ஆனால் இந்த தடவை இந்த ஹனிமூன் இல்லாத மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இதில் நாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய பேர் ரவீந்தருக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க. இதில் என்னென்னா, அவருடைய ஃபிசிக்கல் கண்டிஷனை வச்சுட்டு தான் ரொம்ப பேர் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணதாக இருக்கட்டும். இப்போ ரஞ்சித்தை இருக்கட்டும், ரஞ்சித்தை அவரும் கொஞ்சம் டாமினன்ட் மாதிரி தான் தெரியுது. சில பேர் சில விஷயங்கள் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த சீனியர் கேட்டகரின்னு சொல்லுவாங்களே, அப்படி உள்ள வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் ஜாக்லின் முதல் நாள்லேயே பிரியங்கா மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பிடிக்கலன்னு தெரியுது. ஜாக்லின் கரெக்டாக விஜய் விஷாலையும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அருண் ரொம்ப அமைதியாக இருக்கார். ரொம்ப அமைதியாக இருக்கார். எந்த ஒரு வேளை கம்ஃபர்டபுளாக ஆகிறாங்களான்னு தெரியல. கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சனா ஃபர்ஸ்ட் டேவே 24 hours எலிமினேஷன் சொல்லிட்டு வெளியாகியிருக்காங்க. ஒரு வேளை அந்த மார்னிங் டாஸ்கில் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, என்னை அனுப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனால எல்லோரும் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ இப்படி தான் போன சீசன்லேயும் ஜஸ்டிஸ் கேட்டாங்க, அது சரியாக கிடைக்கலையோ அப்படின்னு தோணுது. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், நம்மளாம் வாய் தொடர்ந்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு ஹிடன் சீக்ரெட் ரூமில் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை வயல் கார்ட் மூலயமா மறுபடியும் ஷோக்குள்ளே கொண்டு வர நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ண மாட்டாங்க.
குரூப்பிசம் இல்லைன்னு சொல்கிற பிக் பாஸில் 2 குரூப்பாக பிரித்து இண்டிவிஜுவல் கேம், நீங்கள் தனித்தனியாக விளையாடணும், அப்புறம் குரூப்பாக மோதணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ரவீந்தர் சாரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கொஞ்சம் கஷ்டம்தான். இது நிறைய அவரே இன்டர்வியூவில் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ 7 வருஷம் ஆகல. சீசன் 2ல இருந்து அவர் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ சீசன் 8ல கான்டெஸ்டன்டாக கொண்டு வந்திருக்காங்க. பிக் பாஸோடைய பெரிய வெற்றி இது தாங்க. வெளியே இருந்து பேசும்போது வேற மாதிரி பேசுறதோ, விஜய் டிவியை பற்றி பேசுனதா இருக்கட்டும் சரி, பிக் பாஸை பற்றி பேசுனதா இருக்கட்டும் சரி, அவங்களே கொண்டு வந்து உள்ளுக்கு போட்டது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க. ஏற்கனவே போன சீசனில் வந்து யுகேந்திரனுக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து ரவீந்திரனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஆசை வந்துடும் லைட்டாக. அந்த ஆசைனால வந்து எவ்வளோதான் வந்து நம்ம எதிர்த்து சொன்னாலும், இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூபர் அபிஷேக்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர், அவரும் வந்து வெளியே நிறைய தப்பாக பேசின விஷயங்கள் இருக்கும்போது, எனக்கு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது யாரும் தான் பாய்ச்சிக்க மாட்டாங்க. ஸோ அவரும் வந்து வந்திருக்காரு, ரவீந்திரம் வந்திருக்காரு. ஸோ நல்ல விஷயம்னு பார்க்கலாம். நல்ல விஷயமா இருக்கட்டும், நல்ல விஷயமா இருந்தால் நல்லது தான். ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து நிறைய காரசாரமான விஷயங்கள், நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயங்கள், நிறைய பேர் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அர்ச்சனாவை ரிசம்பிள் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, பிரியங்காவை ரிசம்பிள் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஹாரி அர்ஜுனனை ரிசம்பிள் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்குள்ள எபிசோட் டே 2 எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். எங்க கூட தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட வீடியோவை பாருங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.